வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கருக்கான நோட்டிஃபிகேஷனை எல்லா டிஸ்ட்ரிக்டும் வெளியிட்டு இருந்தாங்க. அதுக்கான இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் எண்ட்லேயும் டிசம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்லேயும் நடந்தது. அதுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பல மாதங்களாக வெளியிடாமல் வச்சுருந்தாங்க. இப்போ சென்ற வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் இந்த சேல்ஸ்மேனுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டை வெளியிட்டு இருந்தாங்க. அதை கூட நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தோம். அதாவது திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சேல்ஸ்மேனுக்கான அந்த செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டு இருந்தாங்க. அதை நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் ரிசல்ட் வெளியிட்டு இருக்காங்க. அது என்ன டிஸ்ட்ரிக்ட், அதை எப்படி பார்க்கறது, இதே மாதிரி உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ரிசல்ட் வெளியே வந்திருக்கா வெளியே வரலையா அப்படின்றத எப்படி செக் பண்றது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம இந்த வீடியோல என்னெல்லாம் சொல்றோம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க கிரீன் அண்ட் டெக் சேனல் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ, இல்ல இப்பதான் நீங்க முதல் முறையா நம்மளோட சேனல் வீடியோஸை பாக்குறீங்க அப்படின்னாலோ, இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோக்குள்ள பாருங்க. இதே மாதிரியான தகவலை நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட இருக்க நோட்டிபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆல் இன் ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல எப்போ ஒரு புது வீடியோ அப்லோட் பண்றோமோ அது உங்க மொபைலுக்கு ஒரு நோட்டிபிகேஷனா வரும். நீங்க வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நீங்க உங்களுடைய பிசி அல்லது போன்ல கூகுள்ல ஓபன் பண்ணீங்க. கூகுள்ல போயிட்டு RCS DRB SRB லிங்க்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும். அதை ஓபன் பண்ணுங்க. கீழே இருக்கிறது ஓபன் பண்ணாதீங்க. மேல இருக்க இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த வெப்சைட்டோட டைரக்ட் லிங்க் பாத்தீங்கன்னா rcs.tn.gov.in/imp link srb.drb.php. இதுதான் இந்த வெப்சைட்டோட டைரக்ட் லிங்க். இந்த லிங்க் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நீங்க அங்க கிளிக் பண்ணாலே டைரக்டா இந்த வெப்சைட்டுக்கு வந்துடலாம். இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோடைய டிஆர்பி அண்ட் எஸ்ஆர்பி உடைய வெப்சைட் லிங்க் கொடுத்திருப்பாங்க. இங்க டிஸ்ட்ரிக்ட் நேம் இருக்கும். அதுக்கு நேர் எதிரில் பாத்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டோடைய டிஆர்பி வெப்சைட் அட்ரஸ் கொடுத்திருப்பாங்க. இப்போ நீங்க அரியலூர் டிஸ்ட்ரிக்டோடைய டிஆர்பி ரிசல்ட், இந்த சேல்ஸ்மேன் பேக்கருக்கான ரிசல்ட்டை பார்க்கணும் அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் நேரா இருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணாலே போதும். நான் ஒரு நியூ டேப்ல ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி ஒரு பேஜுக்கு வருவீங்க. ஒருவேளை இந்த பேஜுக்கு வரல அப்படின்னா இங்க இருக்க இந்த ஹோம் பட்டனை கிளிக் பண்ணீங்கனாலே டைரக்டா நீங்க இந்த பேஜுக்கு வந்துருவீங்க. இங்க பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கரண்ட் நோட்டிபிகேஷன், அது கீழே நோட்டிபிகேஷன் நம்பர் கொடுத்திருப்பாங்க. இங்க இப்போ இன்டர்வியூ ஆல்னு இருக்கு. இதுவே உங்களுக்கு ரிசல்ட் வந்திருந்தது அப்படின்னா திருப்பத்தூர் டிஆர்பி வெப்சைட்ல காமிக்கிற மாதிரி ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் நியூன்னு. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கனாலே நீங்க உங்களுடைய ரிசல்ட் லிஸ்ட்டை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இதே மாதிரி டெய்லியும் உங்களுடைய வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி நீங்க உங்களுக்கான வெப்சைட் ரிலீஸ் ஆயிருக்கா அப்படின்றத நீங்க பாத்துக்கணும். இப்போ நம்ம இன்னைக்கு வீடியோல எந்த டிஸ்ட்ரிக்டோட ரிசல்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டான டிஆர்பி ரிசல்ட், அதாவது சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கருக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ ஆறாவதா பாத்தீங்கன்னா திண்டுக்கல்னு இருக்கு. நம்ம அதுக்கு நேரா இருக்க இந்த டிஆர்பி லிங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட வெப்சைட் ஓபன் ஆயிடும். அதுல பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேல்ஸ்மேன் போஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நேரா இருக்க ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா சேல்ஸ்மேன் செலெக்ஷனுக்கான அந்த லிஸ்ட் ஷோ ஆகும். இங்க வித் ஹீல்ட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட் மாதிரி. ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல 84 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ டேட் பாத்தீங்கன்னா தெரியும் 29/5/2029. நேற்றுக்கு இந்த ரிசல்ட் வெளியிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நீங்க பேக்கருக்கு பார்க்கணும்னா பேக்கருக்கு நேரா இருக்க இந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேக்கருக்கான ரிசல்ட் ஷோ ஆகும். இந்த டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா 12 வேகன்சி ஃபில் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதுக்கு நேரா இருக்க அந்த டிஆர்பி லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான ரிசல்ட் வந்திருக்கா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ நான் சொன்ன மெத்தட்ல தான் உங்களுக்கான இந்த சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர் போஸ்ட்டுக்கான ரிசல்ட் பார்க்கணும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ல இருக்கிறவங்க யாருன்னா இந்த சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோல அல்லது இந்த ஜாயினிங் ப்ராசஸ்ல எதனா உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோடைய கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இன்னும் நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த தகவல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோக்குள்ள பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.